வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளை மறுநாள் ஜூன் 1ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு போகிறாராம். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சார்ல, பிறகு ரிசைன் பண்ணிட்டாரு. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போறாராம். இது ஒரு டிபேட்டா மாறி இருக்கு. எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் பெரம்பூர் மக்களுக்கு இன்னும் நன்றி சொல்லல, ஆனா ரிசைன் பண்ண திருச்சி கிழக்குக்கு போறாரு. ஏன்? கூடிய விரைவாக பை எலெக்ஷன் வரப்போகுது. அதன் காரணமாக தான் இப்போ போய் நன்றி சொல்ல போறாரு. ஆல்ரெடியே ஜெயிச்சுட்டு ரிசைன் பண்ணதுனால திருச்சி கிழக்கு வாசிகள் கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பாங்க. நன்றி சொல்லவும் போகலைன்னா இன்னும் அதிருப்தியாகி டிவிகேவுக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க. அதன் காரணமாக அதை சமாளிக்கிறதுக்காக தான் திருச்சிக்கு போறாரு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. உங்களுடைய பாயிண்ட் என்ன? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்? திருப்பரங்குன்றம் கோவில்ல வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் கூடியிருக்காங்க. சுவாமி தரிசனத்திற்காக காலையில இருந்தே கியூல நின்று தரிசனம் மேற்கொண்டிருக்காங்க. அப்போ கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. வெயில்ல காலையிலிருந்து நின்னதன் காரணமாக நிறைய பேருக்கு மயக்கமும் ஏற்பட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ப்ராப்பரா எடுக்கப்படல கவர்மெண்ட் தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் சில பேர் புகாரும் சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்து சமய அறநிலையத்துறை என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போறோம்னா, திருச்செந்தூர் கோவில்ல மினிஸ்டர் சமீபத்தில் ஆய்வு மேற்கொண்டார்ல, பக்தர் மாதிரி மாஸ்கெல்லாம் போட்டுட்டு மினிஸ்டர் ஆய்வு மேற்கொண்டாரு. அப்போ மினிஸ்டருடைய உதவியாளர்கிட்டயே லஞ்சம் பெறப்பட்டது அப்படின்னு நியூஸ்ல நம்ம படித்தோம். மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு விட்டுட்டார் மினிஸ்டர் அப்படின்னு செய்தி பரவுனுச்சு. உடனே மினிஸ்டர் சொன்னார், அது மன்னிப்பு கடிதம் கிடையாது, விளக்க கடிதம். ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவங்க கிட்ட விளக்கம் கேட்டு பெற்று பிறகு ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு பிரஸ் மீட்டில் பேசியிருந்தார். இப்போது திருச்செந்தூர் தொகுதியுடைய திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. திரு சுதந்திர அர்ச்சகர்கள் சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாரு மினிஸ்டரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒருத்தவங்க தப்பு செய்கிறாங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறது டியூட்டி. உடனே அவங்க என்ன கம்யூனிட்டி, என்ன மதம், இதெல்லாம் பார்க்குறது தேவையில்லாத ஒன்று. லஞ்சம் வாங்கியிருக்காங்க, அதை மினிஸ்டர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதோடு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் திமுக முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாரு, சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனையை கிளப்ப பார்க்குறாரு அப்படின்னு கமெண்ட் வருது. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், செந்தில் பாலாஜி அவர்கள், இவங்களையெல்லாம் விசாரிக்க இடி தமிழக அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டு கடிதம் எழுதி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஏன் அனுமதி கொடுக்கல? நீங்கள் திமுகவை தீய சக்தின்னு தானே சொல்கிறீங்க. அப்போது அதில் இருக்கக்கூடிய 2 பேரை விசாரிக்க இடி பர்மிஷன் கேட்டால் கொடுக்க வேண்டியது தானே, ஏன் காலம் தாழ்த்துறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் பொதுமக்கள் சார்பாக முன்வைக்கப்படுது. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்குறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு பொருத்தமாக இருக்கும். தமிழக பாஜகவில் தொடர்ந்தார் அப்படின்னா அவரை மாநில தலைவர் ஆக்கினாலும் நயினார் கும்பல் இருக்காங்களே, தேவையில்லாமல் தொல்லை கொடுப்பாங்க. எங்களை கேட்காம எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது, நாங்கள் எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கோம் தெரியுமா அப்படின்னு தேவையில்லாத தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவர்களை சமாளித்து அண்ணாமலை கட்சியை வளர்க்கணும். இந்த நெருக்கடியெல்லாம் அண்ணாமலைக்கு ஏற்படும். அதனால் பிஜேபி என்ன அரசியலை முன்னெடுக்கிறாங்களோ அதே அரசியலை தான் அண்ணாமலை அண்ணே தனி கட்சி ஆரம்பித்தாலும் முன்னெடுக்க போகிறாரு. நேஷனலிசத்தை மையப்படுத்தி டெவலப்மெண்ட் சார்ந்த அரசியலை தான் முன்னெடுக்க போகிறாரு. ஹிந்துத்துவா சார்ந்த அரசியலை முன்னெடுக்க போகிறாரு. பிஜேபியில் இருந்து தான் முன்னெடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. தனிக்கட்சி ஆரம்பித்து சுதந்திரமாக செயல்படலாம். இந்த லாபி கும்பலுடைய அட்ராசிட்டி இருக்காது அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். போன வீடியோவில் இந்த கருத்துக்களை நான் சொன்னதுக்கு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பயங்கரமாக திட்டிருக்காங்க. ஹார்ட் கோர் சில பிஜேபி சப்போர்ட்டர்ஸு. அவங்க பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு புரியுது. அண்ணாமலையை விட்டுட்டா தமிழக பாஜகவை அடுத்த கட்டத்துக்கு யாருனாலையும் கொண்டு போக முடியாது அப்படின்னு அவங்க கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் தமிழக பாஜக மாநில தலைவர் அந்த பதவியை அண்ணாமலைக்கு ஒரு 10 வருஷம் பாஜக மேலிடத்தினால கொடுக்க முடியுமா? 10 வருஷம் நீங்கள் தான் பிஜேபியுடைய மாநில தலைவர். இந்த 10 வருஷத்துக்குள்ளே உங்களை மாற்றிட்டு வேற யாரையும் அந்த சேரில் உட்கார வைக்க மாட்டோம் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது, கஷ்டம். அப்போது 3 வருஷம் மட்டும் மாநில தலைவராக இருந்துட்டு அண்ணாமலையை மாற்றிட்டு வேற ஒருத்தரை அந்த சேரில் உட்கார வைக்கும்போது இந்த 3 வருஷம் அண்ணாமலை கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போகுமா இல்லையா? மூத்த தலைவர்கள் நாங்கள் அப்படின்னு லாபி கும்பல் அண்ணாமலைக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களா இல்லையா? எலெக்ஷன் நேரத்தில், கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் டெல்லி தலைவர்கள்ட்ட அண்ணாமலை மேலே இல்லாதது கொள்ளாததையும் சொல்லி அண்ணாமலை மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்களா இல்லையா? இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ப்ரெஷர் தானே.
இவ்வளவு நெருக்கடியோட எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? அப்போது தனி கட்சி ஆரம்பித்து தேசியவாதம், ஹிந்துத்துவா சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராங்கான ஒரு அரசியலை முன்னெடுத்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுடைய பாசிட்டிவான விஷயங்களை பேசி டிவிக்கு ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இப்படி அரசியலை முன்னெடுத்தா எந்த நெருக்கடியும் இல்லாமல் அண்ணாமலையினால் ஈஸியாக அவருடைய தனி கட்சியை வளர்த்து கொண்டு போக முடியும். பாஜக காரங்களுக்கு என்ன வேணும்? திராவிடம் இருக்கக்கூடாது. திராவிடத்துக்கு எதிரான அரசியலை தான் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பித்து எப்போதும் பண்ணுவார். நேஷனலிசம், ஹிந்துத்துவா மையப்படுத்திய அரசியலை தான் பாஜக நம்ம விரும்புகிறோம். அதை தான் அண்ணாமலை பண்ண போகிறாரு. நெருக்கடிகள் மட்டும் இருக்காது தனி கட்சி ஆரம்பிக்கும் போது. ஃப்ரீடமாக அண்ணாமலை அவருடைய ரூட்டில் சூப்பராக அவர் கட்சியை கொண்டு வர முடியும். உட்காந்து பொறுமையாக யோசித்து பார்த்தா என்னை திட்டினவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் திட்ட மாட்டாங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.